மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். ஒரு 15 நாள் 15-20 நாளுக்குள்ள வியாபாரம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். 15 நாளுக்குள்ள எதுவும் வியாபாரம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லாட்டி மூடுறதே இந்த கடையை. அப்புறம் வச்சுக்கிட்டு ஒன்றத்துக்கு லாய்க்கப்படாது. ஆனா இதுக்கு பொறுப்பு நீந்தேன். பொறுப்பு ஏத்துக்கிறியா? ஐயா ஐயா அது வந்து பத்தியா பொறுப்பு ஏத்துக்கிறியா சொன்னா பின்னு வாங்குற. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பேச்சுதான், செயல்ல ஒண்ணும் இல்ல. சரியா, நான் பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க சாக்க மட்டும் இறக்குங்க. எப்படி பிசினஸ் லாபத்துல கொண்டு போறதுன்னு நான் காமிக்கிறேன். என்ன சொன்ன? கேட்கல. ஆமாயா, நான் பொறுப்பேத்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல லாபத்தை இந்த கடையில காமிக்கிறேன். இது வரைக்கும் இந்த கடை காட்டாத லாபத்தை நான் காட்டுவேன் நிச்சயமா. அப்படி காட்டிட்டா அந்த கடையை நீங்க க்ளோஸ் பண்ண கூடாது. நாங்க ரெண்டு பேரும் இந்த கடையை பாத்துக்குறோம். என்ன சொல்றீங்க? ஏப்பா வியாபாரம் நல்லபடியா நடந்தா சரிங்க. நான் வேணாம் சொல்ல போறேன். அப்படியே உங்களை மாத்த போறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஐயா சொல்லுங்க. தம்பி முரளி, ஒத்த கடையில் இருக்க நம்ம கடையை இப்போ க்ளோஸ் பண்ணுற வேலைப்பாடு எதுவும் நடக்க வேணாம். ஆமாம், இன்னும் ஒரு 20 நாள் போருங்க. ஆமாம், அது காரணம் சொல்கிறேன்ப்பா. சொன்ன வேலையை மட்டும் செய்ப்பா நீ. ஆமாம், நம்ம கடையில் இருக்கல வனரசா, அது கேட்குறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இதோ சரக்கு வேணுங்குது, அது என்ன ஏதுன்னு பார்த்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அது என்ன கேட்குதோ அது செட்டப்லாம் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஆமாம், சரி வைப்பா. இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பேசிட்டேன். ஏங்கய்யா எதுவும் டென்ஷன் ஆகாதியா? இவ்வளோ நாள் இல்லாத வியாபாரம் 20 நாளில் என்னையா தள்ளிட போகுது? அதுவும் வேலைக்குள்ள பிள்ளை சொல்லுதுன்னா அதுக்கு என்ன தெரியும்? சொன்னதை செய்ப்பா. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் திரும்ப இல்லையா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்க. 15 நாள் போதுங்க எதுவாக இருந்தாலும். வை போனேன். அது வந்துயா? சரிங்க. என்ன இப்போ தாங்கிக்கிட்டே சரியா இல்லையாங்கிற அப்புறம் வையாங்கிற? நீ தானே முதலாளி, அப்போ நீயே முடிவு எடுத்துக்க. நீ சொல்றது முடிவு இருக்கட்டும். ஐயா அப்படிலாம் இல்லையா? பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நான் பசங்க அனுப்பி பாத்துக்கிறேன். வை. என்னம்மா வனரசா, போதுமா? பார்த்துக்க. மூட சொல்லிவிட்டு திரும்ப அவங்களை சமாளிக்கிறதே பெரிய போராட்டமா இருக்குது. இல்லையாங்கிறாங்க, நொல்லையாங்கிறாங்க, மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்ங்கிறாங்க. ஆமா, பார்த்து கவனம். ஐயா ரொம்ப நன்றியா. என் பேச்சையும் மதிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீல்ல, ரொம்ப நன்றியா. உன் பேச்சில் உள்ள வீரத்துக்கு தான் இந்த சான்ஸ். பேச்சில் உள்ள வீரம் செயலில் காமிக்கணும். சரியா? சரிப்பா, அப்ப நான் வரட்டா? நம்ம மேரிக்கிட்ட இருக்கு அந்த பேசினானே முரளி, அவங்க நம்பர் எல்லாம் இருக்குது. வேற எந்த இதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கிறங்க. சரியா. என்ன மேரி, இப்ப சந்தோஷமா? ஐயோ என்ன அக்கா இப்படி எல்லாம் பண்ணிவிட்ட? நான் அந்த கடையில 5 வருஷம்க்கா. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 5 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வியாபாரம் ஒண்ணும் இல்ல அக்கா. ஐயோ தூசி தட்டிட்டு தான் இருக்கிறேன். நீ வேற இப்படி ஆச்சா ஊச்சான்னு சொல்லியிருக்க. அதுவும் வேற முதல்ல இருந்து முரளி என்ன வேற திட்டி விட்டாரு. ஐயோ அவர் பேர டென்ஷன் ஆகி வரேன். முரளியாவது அதெல்லாம் யார் என்ன வந்தா நம்ம முதலாளி சொல்லி தானே செய்யறான். அப்புறம் என்ன பையன் முரளி முதலாளியா? அவர் வந்து பாத்துக்கலாம் அப்புறம் டென்ஷன் ஆவாரம்ல. கடை வச்சிரம்னு சொன்னா டென்ஷன் ஆவாங்களோ? அடி மூஞ்சி அப்படி வச்சுக்காதடி. வேரி எவ்வளவு வா, அத 2 பேர் இருக்கம்ல, ஏதோ அதான் தட்டி தூக்கி போவோம். வா பாத்துக்கலாம். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கொரு மீன் கெண்ட மீன், கெளுத்து மீன், அயில மீன், அந்த மீன், இந்த மீன், எல்லா மீனும் சதீஷ் மீன் கடை, நடமாடு மீன் கடை. வாங்கம்மா வாங்க. மீனுக்கு வேலைங்க, மீனுக்கு கல்யாணம், அது பாப்பா பட்டி ஊருக்குள்ள ஊருகோலம். மீன் வாங்கலையாமா? மீன் பெரிய வேலையால இருக்கு. எங்கிட்டு போய் தொலைஞ்சான்? மீனு யாரு நீ? மீன் வாங்க வந்திருக்கேன். என்ன மீனா? ஓ மீன் வேணுமா? அதை சொல்லக்கூடாது முன்னாடியே. இந்த தம்பி இருங்க தம்பி. தம்பி பாருங்க, என்ன மீன் வேணும்? இங்கிட்டு வாங்க. என்ன மீன் இருக்கு? என்ன மீன் இருக்குன்னா எல்லா மீனும் தான் இருக்கு. வெலை மீன், அயில மீன், அருவா மீன், பொருவா மீன், உருவ மீன், நாய் மீன். என்ன மீன் உனக்கு? என்ன உளறி கொட்டுறேன்? குடிச்சிருப்பானோ? 1 கிலோ மீனை புரியா? உன்னிட்ட மீன் வாங்குறதுக்குள்ள பாட வேண்டியதா இருக்கு. வெலை மீன் இருந்தா போடு.
விலை மீன் வந்து விலை மீன் தம்பி ஒரு கை பிடிப்பா, பெட்டி தூக்கி கீழே வைப்போம், நீயே பார்த்து எடு தம்பி. ஐயையையையைய, இது வேறயா? யோ என்னதான் எடுத்து போடியா, நல்ல மீனா 1 கிலோ விலை மீன் எடுத்து போட்டேன்னு சொன்னா கேளியா, நேரம் ஆகுதுயா வேலைக்கு. தம்பி நீ தான் சாமியா சாமியா, காலையில இருந்து வேகாத வெயில்ல சுத்திக்கிட்டே இருக்கு தம்பி மீனுன்னு ஒரு ஒரு மனுஷாலு கூட இறக்கப்பட்டு வாங்கலையா. ஆனா நீதாயா முதல் தடவை நிப்பாட்டி மீன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியா, நீ தெய்வையா. இன்னைக்கு வந்துட்டு மீன் வாங்கின மாதிரி தான். டேய் 1 கிலோ மீன் அளந்து போடியா. இந்த காலத்துலாம் மனுஷங்க எப்படி மாறிட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் ஊருக்குள்ள மழை பெய்யுது. இப்ப பார்வை என்ன நடக்க போகுது? ஏக்கா இவன் எனக்கா வர்ற மாதிரி இருக்கு, பொஸ்கடியும் லெவகடின்னு ஓடி போயிடுறேன். இடியாப்பம் அந்த கதையெல்லாம் இருக்குவேன், மீன் கதையே. ஏக்கா பிடிக்க ஆளை பிடிச்சி இன்னைக்கு எங்கள் அம்மா கையால் மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்து திங்கணுமுக்கோ. என்னென்ன மீனப்பா இருக்கு? நல்லா பொரிக்கிறதுக்குள்ள மீன் மாதிரி இருக்குதா? என்ன ஒரு மீன் தான் வைக்க வந்தானா, இல்லை எதுக்கும் ரூட்டு அடிக்கிறதுக்கு சைட்டு அடிக்கிறதுக்கு வந்தானாக்கா? மதனி வாங்க மணி இவன்ட்ட நானும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் குடிச்சிருக்கான் போல மதனி, ஒன்றும் தெரியல, அவனுக்கு கண்ணு ஒன்றும் தெரியல. எனக்கு நல்ல மீனை எடுக்க தெரியல, கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க மதனி. மைனி வாங்க மைனி, இந்த வனரசா வேற மீனை வாங்கி வையான்னு சொல்லிவிட்டு என்னைய இப்போ சொல்லிவிட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன மீன் வாங்கி வைக்க தெரியும்? அப்புறம் வந்து கால்னு இந்த மீனை சாப்பிடுவாங்களா அந்த மீனை மலைச்சு சாப்பிடுவாங்களான்னு கிடந்து கத்திட்டு கிடக்கும் மணி. அப்படித்தானே, அவ கையால வாங்குற மீனையே 1000 குத்தம் வர சொல்லுவா. இதை உங்களை அனுப்பி விட்டாளாக்க. சரி கொடுங்க நான் வாங்கி தரேன். ஏப்பா முரளி மீன் இருக்கா? ஏக்கோ அந்த முதவியே நிதானம் கட்டு போய் தெரியுது, அதுக்கிட்ட போய்விட்டு அதுங்கிட்ட தள்ளி விட்டுட்டு பொறக்க அணி போய். ஏப்பா அங்கிட்டு வாப்பா. அக்கோ செல்லமாக்கம் மண்டியில் போட்டேன்னு வை. ஏப்பா இங்கிட்டு வாப்பா, உனக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆடவனுக்கு தள்ளி விட்டுட்டு போய் பொறக்குவியா மீனை? 8 புக்கு இட்டு போட. ஏக்கா நல்ல மீனா இந்த கப்புக்கு படிக்குது. ஏக்கோ குடிகார பைய குடிச்சிருச்சிருக்காக்கா, பழைய மீன் எங்கிட்ட கிடந்த மீன் அள்ளிட்டு வந்திருக்க போறேன்க்கா. மீன் எல்லாம் பிரசாதா மாதிரி இருக்குது. இந்த ஆளு விற்க வரும்போது குடிச்சிட்டு வந்திருக்கணும். பத்தியா அநியாயத்தை விற்க வரவர நல்ல பேருக்கு நல்லா அர்த்தமா சம்பாரிச்சமா கொண்டு போய் வீட்டில் கொடுத்தமான்னு இல்லாம இப்படி குடிச்சு போட்டு வருது. நல்ல மீனா இருந்தா எடு, நம்மளுக்கு ஒரு 4-5 கிலோ எடுக்கா. தம்பி மரளி மீன் குழம்புக்கு நல்லா இருக்குப்பா, வாசமா இருக்கும். என்ன உடஞ்சு கிடஞ்சுதான் போகும், குழம்பு சூப்பரா இருக்கும். மாதா சாப்பிட்டு அதான் பிடிக்கும். கொடுங்க, அதுல வாங்கிக்கிறீங்களா? சரி மைனி, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க எடுங்க மைனி. குடிச்சு போட்டு வியாபாரம் பண்ணா வியாபாரம் விளங்குமா? இந்த நம்ம கண்ணு கருத்துல மாட்டினதுனால நம்ம காசு ஒழுங்கா கொடுத்து போடுவோம். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிட்ட போட அஞ்சு இப்படி மீன் அழிக்கிட்டு விட்டு போடுவாங்க. இந்த ஆளு ஏன் வியாபாரம் பண்ற ஆளு ஏன் காலங்காத்தால இப்படி குடிக்கணும்? நண்டு இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, துடிக்க நல்லா ஓடுதே. நண்டு 1 கிலோ வாங்குறீங்களாப்பா? நண்டு வேணாம் மைனி, மீன் மட்டும் போதும். ஏக்கோ நண்டு ஒரு 3 கிலோ தெரியுமா? 3 கிலோ இருந்தா எடுக்காதே. என்ன முடி நீ மீன் தான் அப்புறம் 4 கிலோ சொல்ற, அப்புறம் நண்டு. சரி வாங்க தராங்க. 4 பேருக்கு 4 2 எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டா தான் இருக்கும். வாங்கி போடுவோம். நானே நிற்கட்டா? அப்புறம் மீன் அள்ளிப்பட கொல்லிப்படன்னு சொல்லக்கூடாது. இந்த செல்லம்மா நிர்வாகில எல்லாம் கரெக்டா இருப்பா. யாருக்கா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் சிறுத்தா இருந்தாலும் கரெக்டா இருப்பா. நீங்க எதுவும் நினைச்சு போடாதீங்க. உங்க மீனை அள்ளிப்பட்டோம்னு நானே நிறுத்து போடுறேன். எங்க சட்டியை காமிப்பா. ஏக்கோ அவனே குடிச்சு நிதானம் நான் இருக்கேன், கரெக்டா நிற்கட்டா? அள்ளி போடுக்க, காசு மட்டும் ஒழுங்கா கொடுப்பான். ஐயோ கருமத்தே, இந்த பழிமாவத்தை எங்க போய் தொலைக்க? அந்த ஆளு குடிக்கிறேன் குடிக்காம இருக்கிறேன். பாவம் பொண்டாட்டி இருக்கு, எப்படி காசை வச்சு போய் வியாபாரம் பண்ணிட்டு கொடுத்து விட்டாலோ. அதெல்லாம் கரெக்டா இருக்கணும் முடியும், அதெல்லாம் தப்பு. என்ன வார்த்தை சொல்ற? வாவ், செல்லக்குட்டி எந்த சூழ்நிலை வந்தாலும் கரெக்டா இருக்கியா. இதுதான் செல்லமக்காங்கிறது. நெட்டு என்ன நெட்டு அடி போட்டு பாக்குற? மைனி சரிப்பட்டு ஆளா அதுக்கலாம். போ நெட்டு, காசை கொடு நெட்டு. எவ்வளவு மீன் சொன்னீங்க மரளி? 400. பாடுறா குடிக்க வர ராஸ்கல், அதுலலாம் கரெக்டா இருக்காப்ல. ஒரு 350 ரூபா உன் மீனை எக்ஸ்ட்ரா எடுக்கல, எதுவும் பண்ணல. ஒரு 50 ரூபா குறைச்சிட்டு 350 ரூபாயா போட்டு தர்றான். ஐயோ அதெல்லாம் கணக்கெல்லாம் சரியா தான் இருப்பாப்ல, நீ காசை கொடு. ஏக்கோ சில பேர் இந்த குடிச்சாதான் கரெக்டா பர்ஃபெக்ட் மேனா இருப்பாங்கல்ல. ஆமா, தனக்கு தான் உலகமே தெரியும்னு தெளிவா அந்த ஆளு லிஸ்ட் போலக்கா அந்த காசுலாம் கரெக்டா சொல்றாப்ல. அது என்னவா இருந்துட்டு போகுது. குடும்பம் புள்ள குழந்தை நினைக்கிறேன் குடிப்பானே, இப்படிதான் தெரியுவேன். அப்புறம் குடும்பம் கத்தளிச்சு போய் தான் தெரியணும். என்னத்தப்போ எத்தனை குடும்பம் இப்படி குடியினால கெட்டு போய் கிடக்குது. அதுவும் என்னமோ சரிதான். இந்த ஆள் தெளிவா பேசினாலும் காசை கரெக்டா கொண்டு போய் சேர்த்தாலும் என்னத்தை குடிச்சுப்புட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரியுது இப்படி. சரிக்கா கொடுக்கா. இங்க பாருங்க மீன் வைக்கிற தம்பி, இங்க பாருங்க. ஏன் இப்படி குடிச்சப்படி நிக்கவோட நதானம் இல்லாம தெரியுறிய? இப்படி வேணா உட்காருங்களே. எங்க ஒரு ஆளு சூசன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல வாங்கிட்டு போயிருவாங்க. எதுக்கு அங்கிட்ட இங்கிட்டு இங்க இருக்கிறதே சரியில்லை. இருப்பு இதுல வேற பைக்கு இங்கிட்டு நெய்யுது அங்கிட்டு நெய்யுது, இந்த ரோட்ல முட்டுது அந்த ரோட்ல முட்டுது. நீங்க ஓட்டிட்டு போறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வியாபாரி குடிக்கிறது பண்றதெல்லாம் இப்படி உட்காந்து மீனை போடுங்களே, வித்து போயிரும். தலைஞ்சு போனி எப்படியோ தலைஞ்சு வா, ஆடி கொடுத்துட்டு ஆடி.
ஏய் பிச்சு பாத்தியா ஒரு காஃபி ஒழுங்கா கொண்டு வர தெரியுதா? சித்துக்குடி ஒன்றும் இல்லடி மாமா கையிலலாம் படலை, ஒன்றும் இல்லை, பதறாத. ஆளப்பரால காபி சுடலையாம்ல, அப்படியே காபி சட்டியோட சேர்த்து தலையில ஊத்துறாலும் எனக்கு கவலையே இல்லையா? ஒரு காபி கொண்டு வரதுக்கு துப்பு இருக்குதா? அது கூட உனக்கு விவரம்ல. கூடு. இங்கே பாரு சித்து, இது டூ மச், இது டூ மச். டீ கடை அங்கே இருக்குன்னா அங்கே போய் தான் உட்காந்து குடிக்கணும். ரோட்டை கிராஸ் பண்ணி வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுத்துட்டு வா அப்படின்னு 7 தடவை அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒழுங்கா சேட்டி ஒன்று ஆம்பளை இல்லையான்னு கேட்பியா? ஆமா, ஆம்பளையா இருந்தாலும் 4 பேர் இருக்கும்போது என்ன நடக்கணும் என்ன பேசணும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பத்திரத்தை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேரம் நீட்டியே, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்கிறேன். எவ்வளவோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, இதுல வந்து இந்த பத்திரத்தை மீட்டுறதே எங்களுக்கு பிரச்சனையா? எங்க அம்மாக்கு அதையும் தூக்கி தலையில கட்டுறியா? ஆளப்பரால உன்னையெல்லாம் அந்த கிளையும் வனரசம் எவ்வளவு தில்லாலங்கடிய இந்த ஈஸியா பிடிக்கிட்டு போயிட்டாலுங்கல்ல, பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு ஆம்பளையான்னு ஒரு பேசப்படாத ரோசம் மூக்குக்கு மேல கோவத்தை கொண்டு குறைச்சல் இல்லை, கோவம் வந்துடும். நீ பத்திரம் இருந்தா எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருந்திருக்குமா? நாங்க அதை வாங்குறதுக்கு எப்படி போராடுறது? நீ வாயா, நிக்காதவா, அந்த வண்டி எடுத்து தொலைவா. அட கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு? ஆத்தாலும் மகனும் பண்ண இதில் பத்திரம் போயிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் போன டைம் ராங் டைமாக இருந்திருக்கு, அது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. பிச்சு, இப்படியே உன் பொழப்பு போனால் நாரி போயிருமே. தொட்டத்துக்குலாம் அவன் ஆம்பளையான்னு கேட்குறா, காத்தடிக்குது காத்தடித்துட்டா நான் ஆம்பளையான்னு கேட்குறா, மழை பெஞ்சிச்சுன்னா நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குறா, மழை பெய்யுதுன்னு. இப்படி போனால் வாழ்க்கை வீணாக போயிருமே. என்ன பண்ணுறது? எப்படியாவது ஆத்தா மக்கள் கையில் கொண்டாந்து பத்திரத்தை சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்கறது? பிச்சு, நீ யாரு? நீ முடியுமா? என்ன பண்ணுறது? நீ யோசிக்கலாமா? முடியும்டா பிச்சு. ஓட்டை பிரித்து இறங்கிடுவோமா அன்னைக்கு?